கெட்டவன் என்பவன் வேறு யாரும் இல்லை, நல்ல ஆசிரியர் கிடைக்காதவன் தான். கெட்டவன் என்பவன் வேறு யாரும் இல்லை, நல்ல ஆசிரியர் கிடைக்காதவன் தான். ஒரு சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு இந்த ஆசிரியர்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு மிகவும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு பதவியில் இருக்கின்றார்கள் இந்த ஆசிரியர்கள். சார், எனது இரண்டாவது கேள்வி, ஒரு ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் எவை? நல்ல கேள்வி. சுருக்கமாக சொல்லி நான் விளக்கமாக சொல்ல வருகிறேன். எல்பர்ட் கீபர்ட் என்ற ஒரு தத்துவாசிரியர் சொல்லியிருக்கிறார், சாதாரண ஆசிரியர் சொல்லுகின்றாராம், நல்லாசிரியர் விளக்குகின்றாராம், சிறப்பான ஆசிரியர் செய்து காட்டுகின்றாராம், பேராசிரியர் இருக்கின்றார் என்று அந்த அறிஞர் சொல்லியிருக்கின்றார். ஆசிரியர்களைத்தான் இவர் ஆசிரியத்துவத்தை பற்றி தான் இவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பாருங்கள், அங்கே சாதாரண ஆசிரியர் சொல்லுகின்றார், சாதாரண ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விளக்குகின்றார். அதிலே நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, உங்களுக்கு தொலைக்காட்சி தயாரிப்பாளருக்கு விளங்கும். சிறப்பான ஆசிரியர் செய்து காட்டுகின்றார், பேராசிரியர் ஈர்க்கின்றார்.